குரூப் 2A மெயின்ஸ்க்கான திட்டங்கள் தான் தமிழக அரசினுடைய திட்டங்கள். நம்ம இதுல பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த இயர் 2026ல நம்மளுக்கு எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 இருக்கு, குரூப் 1 இருக்கு, வரிசையா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதனால இது முறையா வாட்ச் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு அரசின் முன் முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏயும் சி மட்டும் சரி, ஏயும் சியும் சரி. அண்ணல் அம்பேத்கரினுடைய அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சரியானதுதான். அதே மாதிரி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 5 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ரெண்டுமே 5 கோடி, அதனால ரெண்டுமே வந்து சரியானதுதான். தமிழ் பரப்புரை கழகம் அமைக்கிறதுக்காக எவ்வளவு அப்படின்னா 1 கோடி ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க. அது மாதிரி தீரா காதல் திருக்குறள் திட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்மளுக்கு ஏ சி சரி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மை அப்படின்னா எது உண்மை? 2, 3 சரி, 2, 3 சரி. உயர்நிலை பள்ளிகளில் மாணவர் வருகை அதிகரிச்சது இல்ல. தொடக்க பள்ளிகள்லையும் நடுநிலை பள்ளிகள்லையும் நம்மளுக்கு மாணவரினுடைய வருகை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகின்றனர். இது வந்து சரியானதுதான். தொடக்க கல்வி திட்டத்தின் மூலம் தொடக்க பள்ளி குழந்தைகள் வந்து இந்த திட்டத்துல வந்து பயனடைகிறாங்க. இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை வந்து மேம்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல மட்டும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வேணா நம்மளுக்கு அரசு பள்ளிகள்ல செயல்பட்டு இருக்கும். நம்மளுக்கு காலை உணவு திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? செப்டம்பர் 15, 2022 அண்ணாவோட பிறந்த நாளப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டார்டிங்ல தொடக்கப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளிகளை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஜூலை 14 2024ல எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விரிவுபடுத்திருப்பாங்க. இப்போ அரசு பள்ளிகள்ல மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால அது தவறானது. மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம். முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்த சரியான சொற்றொடர் எது அப்படின்னா சி வந்து சரியானது, 2, 3 சரியானது. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஆகஸ்ட் 9 2024ல தொடங்கியிருப்பாங்க. இது 6ல இருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களினுடைய மேற்படிப்புக்கு உயர் படிப்பு படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான ஒரு நிதிநிலையை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். இது மாதம் நிதி உதவியாக எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வந்து கொடுக்குறாங்க. இயர் மட்டும் நம்மளுக்கு தெரியணும், மாசம் தெரியணும், டேட் தெரியணும். ஆகஸ்ட் 9, 2024. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய மூன்று அமைச்சரவைகளினுடைய முயற்சி திட்டமா எது பார்க்கப்படுது அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னாவே பாருங்க, நம்ம ஆப்ஷன் வச்சு சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகளினுடைய சுகாதாரம் இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும், அப்புறம் மனிதவள மேம்பாடு இதுமே இருக்கணும். அப்படின்னா அது எதுக்காக? பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் எப்போ அப்படின்னா 2015 ஜான்வரியில
22ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹரியானால வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ICDS குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ICDSனா என்ன, எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? 1975. இது 0ல இருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2015 ஜூன் 25. நகரம் வந்து மேம்படுறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த திறன்மிகு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் 2015ல. திட்டங்களை அதன் முக்கிய நோக்கத்தோடு பொருத்துக. திட்டங்களை அதோட முக்கிய நோக்கத்தோடு பொருத்துக. டி தான் வந்து ஆன்சர். PMGSY அப்படின்னா PMGSY பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? இது கிராமப்புற இணைப்பு. DDUGKY அப்படிங்கிறது என்னது? தீனதயாளன் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஏழை குடும்பங்களை சேர்ந்த 15ல இருந்து 35 வயசுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்களின் மீது இது கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீனதயாளன் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. NRLM அப்படிங்கிறது என்னது? நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நிலையான ஒரு வாழ்வாதார வாய்ப்புகள். MGNREGA அப்படின்றது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காகனா கிராமப்புறங்கள்ல அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக. 3-1-2-4 பி தான் ஆன்சர். இந்த பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இது எப்போ அப்படின்னா 2000ல டிசம்பர் 25ல இந்த தீனதயாளன் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா இது 2014ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. NRLM அப்படிங்கிறது 2011ல. MGNRNA 2005ல வந்து திட்டம் ஸ்டார்ட் ஆகி 2006ல வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த நடைமுறை வந்து படுத்திடுவாங்க. இதுக்கு பி தான் ஆன்சர். பொறுத்துக மாநிலங்கள் அதுக்காக போடப்பட்ட நீர் பாதுகாப்பு திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏத ஆன்சர். ஆந்திர பிரதேசம் நீரு சீட்டு. பீகார் ஜல்ஜீவன் ஹரியாலி. குஜராத் சுஜலாம் சுபலாம் சல் சஞ்சய் திட்டம் அப்படிங்கிறது குஜராத். ஹரியானா அப்படிங்கிறது ஜல்ஹை ஜீவன் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அதுக்காக போடப்பட்ட நீர் பாதுகாப்புக்காக போடப்பட்ட திட்டங்கள். அது என்னென்ன பேர்ல இருக்கு, எந்த மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது ஆந்திரா நீரு சீட்டு, பீகார் ஜல்ஜீவன் ஹரியாலி, குஜராத் சுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம், ஹரியானா ஜல்ஹை ஜீவன் ஹை. ஏதான் வந்து ஆன்சர். பொறுத்துக குடிநீர் வழங்கல் திட்டம் 2019. மகளை காப்பாற்று மகளை படிக்க வை திட்டம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது 2015ல. தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்றது ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா அப்படிங்கிறது 2014. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது 1995. குடிநீர் வழங்கல் அப்படின்னா 2019. மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் அப்படின்னா 2015. தூய்மை இந்தியா திட்டம் 2014. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது
சரி 1995. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு முத்துலட்சுமி ரெட்டியினுடைய மகப்பேறு நலத்திட்டம் அப்படிங்கிறது 2006 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதுக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18,000 உயர்த்தி இருக்காங்க. நலத்திட்டங்களை சரியான பயனாளிகளுடன் இணைத்து காட்டவும். நலத்திட்டங்களை சரியான பயனாளிகளோட இணைச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா அப்படிங்கிறது குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியா, அதாவது பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? 2014 ஆகஸ்ட் 28. 2014 ஆகஸ்ட் 28. இது எதுக்கு அப்படின்னா, இந்த குறைஞ்ச வருமானம் கொண்ட குடும்பங்களை பொருளாதார ரீதியா நலிவடைந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு உத்தரவாத சட்டம் அப்படிங்கிறது கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்களுக்கான 100 நாள் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் 2005ல. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாழக்கூடிய கிராமப்புற குடும்பங்களுக்கா எல்பிஜி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் பிரதான் மந்திரி உஜ்வாலா. இது எப்போனா 2016 மே 1. குறைந்த வருமானங்களை கொண்ட டி வாசிக்கணுமோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. பிரதான் மந்திரியினுடைய ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கறதும் 2016 தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. இது விவசாயிகள், அதாவது குறிப்பா பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகள் பத்தி என்ன பண்ணிருக்காங்க, இந்த விவசாயிகளுக்கானதான் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, MGNRNA 2005, பிரதான் மந்திரி உஜ்வாலா 2016, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 2016. ஏதான் ஆன்சர் 3, 2, 4, 1. ஷாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஷாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படிங்கிறது இது ஒருங்கிணைந்த கிளஸ்டர் செயல் திட்டம் அப்படிங்கிறது சரியானதுதான். நம்ம ஆப்ஷன் பாத்துருவோம். 10க்கு டி த ஆன்சர். 1, 4 சரி. 1, 4 சரியானது. இப்போ சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா. சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா இது கிராமப்புற மேம்பாடுக்காக தொடங்கப்பட்டது, அதனால இது வராது. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிறதும் இதுவும் அதுக்காக தான். எல்லாமே இந்த மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால இது எப்போ அப்படின்னா 2018ல ஆரம்பிச்சிருப்பாங்க. தீனதயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறது சுய உதவி குழுக்கள் மூலமான ஒரு வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்டதுதான் என்னது, இந்த தீனதயாளன் அந்தியோதயா யோஜனா. தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? எது தவறா இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறானதுதான் கேட்டிருக்காங்க. 3 தான் என்னது தவறானது. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் அப்படிங்கிறது பட்டியலின மாணவர்களுக்கான ஒரு விடுதிகள் கட்டுறது தான் என்னது பாபு ஜக்ஜீவன் பட்டியலின மாணவர்களுக்கு. அடல் பயோ அபியுதய திட்டம் அப்படிங்கிறது மூத்த குடிமக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது. மூத்த குடிமக்கள் இருக்காங்க, வயதானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மூதாதையர், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா மேம்படுத்துது. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிரம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா சிறுபான்மையினரினுடைய மேம்பாடு.
சிறுபான்மையினருக்கான அந்த கல்வி, குடிநீர் வசதி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்கான ஒரு இதுதான் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம். பிரதான் மந்திரி ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம் அப்படின்னா இது பழங்குடியினரினுடைய பழங்குடியினர் தொழில் முனைவை வலுப்படுத்துறது. ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பழங்குடியினரினுடைய தொழில் முனைவை வலுப்படுத்துறதுக்கானதுதான் என்னது இந்த பிரதான் மந்திரி ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம். இதுல 3 மட்டும்தான் என்னது தவறானது. சரியானது அப்படின்னா திட்டம் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏதான் ஆன்சர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞரினுடைய மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது பெண் குடும்ப தலைவி. 12ஆம் வகுப்பு தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானதான் தமிழ் புதல்வன். விடியல் பயணம். விடியல் பயணம்ன்றது என்னது? பெண்களுக்கான இலவச